என்ன செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா இப்படி ஆப்பிள் பழத்தை நிறத்திலே வச்சு கடிச்சு சாப்பிடுவேன்னு சொல்லுவேன். அப்படி நான் கழுவாம என்ன கடிச்சு சாப்பிடுவோம். பறித்து கொண்டு போய் வீட்டில் சென்று நல்ல செலவை செய்து விட்டுத்தான் உண்டு. வணக்கம். நான் இப்ப எங்க நிக்கிறேன்னா ரோட்ல நிக்கிறேன். ரோட்ல என்னது நிக்கிறேன்னா இந்த தோட்டம் பார்த்துருப்பீங்க, தோட்ட வீடியோ. இப்போ வேலையால வந்துட்டு இருக்க தோட்டத்தை போய் பார்த்துட்டு வந்தா மூளைக்கு கொஞ்சம் புத்துணர்ச்சியா இருக்குமோன்னு வலிக்கிட்டேன். வாங்க போய் பார்ப்போம் என்ன வளர்ந்துருக்கீங்க. இப்போ சூரிய ஒளியும் இப்போ பார்த்தீங்கன்னா சூரிய ஒளி வருது. இன்றைக்கு காலமிலிருந்து ஒரே மழை துளியா குளிர்மையான தன்மையா வானம் எல்லாம் சாம்ப கலரா இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் சூரிய ஒளி தீர வழியா ஒன்று கூட தெரியுங்க. சூரியன் ஒதிக்காங்கிற மனநிலை இந்த இது அதிகமாக இருக்குமா மனசு நல்ல சந்தோஷம். அதே மந்த நிலையில இருந்தீங்கன்னா உங்களோட மனசும் கொஞ்சம் மந்த நிலையா உங்களுக்கும் அப்படியே இருக்கும்னு கமெண்ட் பண்ணுங்க. பின்னூட்டத்தில் 15 செய்யும். ஓகே, தோட்டத்துக்கிட்ட போய் பார்ப்பேன் என்ன கிடைக்கிட்ட. பக்கத்து வீட்டு போற வழியில பாத்தீங்கன்னா எனக்கு இது 2 குதிரை, ஒரு குட்டி குதிரையும் ஒரு பெரிய குதிரை, டேக் குதிரை நிற்குதுகள். அதுக்கு பின்னால பாத்தீங்கன்னா பச்சையா இருக்கிறது சோளத்தோட்டம். இப்ப இதுல என்ன ஒரு குதிரை நினைக்கிறது, கொஞ்சம் கொஞ்சம் கருப்பான குதிரை. இது கொஞ்சம் ப்ரௌன் கலர், லைட் ப்ரௌன் கலர். இப்படி இந்த கலர்ல இருக்காது, அது கொஞ்சம் டார்க் கலர். அதே இந்த பக்கத்துல பாத்தீங்கன்னா இப்ப சூரியன் இருக்கக்கூடிய என்ன கருப்பா தெரியும். ஆனா நான் கொஞ்சம் கருப்பு தான். அதுல பாத்தீங்கன்னா புகை வண்டி அந்த தொடர்ந்து வர்ற தடம். அதுல சிவப்பு கலர் இது சமைக்கை விளக்குகள் விட்டு விட்டு ஒழிக்கின்றன. என்னுடைய தமிழ் இப்படி இருக்குன்னு பின்னூட்டத்தில் பதிவிடுங்கள். ஓகே, பாப்போம் எப்படி புகையறதுன்னு. ஓகே என்று சொல்றது தமிழ் இது என்று கேட்கலாம். ஆனா அது எல்லாருமே பயன்படுத்துறதால நானும் சரி இறுதியா எங்க பாத்தீங்கன்னா அங்க வந்து சேர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டேன். இதன் வழியாக இந்த கதவை திறந்து உள் வழியாக சென்று என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இந்த யாத்திரைக்கு வைக்கிறவங்க இதை இப்படி உள்வாராக திறப்பதா வெளிவாராக திறப்பதா எனக்கு தெரியும். அதனால ஒரு வாரியாக திறந்து இதை திருப்பி அதில் விட்டுட்டு அப்படியே வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் பார்த்தா ஒரே மரங்க, அப்படியே அந்த பக்கம் பார்த்தா ஒரே மரங்க. தோட்டத்துக்கு மரம் இல்லாம என்ன நினைக்க மாட்டீங்க, சும்மா சொந்தம். அது இதுல ஒரு பக்கத்து வீட்டுக்காரட்டு இதுல அழகாக தக்காளி காய்கள் காய்த்திருக்குது. எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்கன்னா. கிட்ட வந்து பார்த்தா தெரியும், ரொம்ப அழகா இருக்கு. அது இதுல எல்லாம் தக்காளி காய்கள்லாம் இதுல பாத்தீங்கன்னா அந்த நாவல் கலர்ல இருக்கிற ஒரு பயிற்றை வகை நாவல் கலர்ல இருக்கிற பூமி கிட்ட கொண்டு வந்து காட்டிங்கன்னா தெரியும். நாவல் கலர்ல இருக்கு. நான் பெருசா கண்டது இல்லை. ஆனா போன நேரம் காட்டியிருப்பேன். நான் ஏண்டா காட்டின திருப்பதி பக்கம் இருக்கிற காட்டுன்னு நினைக்காங்க. இதுல செவ்வந்தி பூ எடுத்து ஏதோ ஒரு பாட்டு இருக்கு இல்ல, ஆனா நான் பாடினா நல்லா இருக்காது. அப்படி இப்ப எல்லாரும் கூடுதலா எல்லாம் நிறைய செய்தி வச்சுக்கணும். பாத்தீங்கன்னா எல்லா மிளகாய் கண்டு எங்கிற மட்டும் எல்லா மிளகாய் கண்டு அவ்வளவு நல்லா இருக்கு. எல்லாம் கெட்டு போய் தான் இருக்கு. எல்லாம் இதுக்கெல்லாம் காரணம் மழை தான். அப்படியே நேரம் ஆகுதுன்னா இதுக்கெல்லாம் இந்த புரோக்கோலின்னு சொல்லி தெரியுமே, அதானே புரோக்கோலி. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா எல்லாம் சூரியகாந்தி நிற்கிறேன். இதுக்குத்தான் முழுமையான காய்ச்சட்டை போட்டு இதுதான் சூரியகாந்தி. இதுல ஒரு குழாவி இருக்கு. அப்படியே நேர நடந்து போனா நம்மட தோட்டம் அது. இப்படியே நேர நடந்து போனா இதுல பாத்தீங்கன்னா இதுல கொஞ்சம் சோளம் வச்சிருக்கு பக்கத்துல. இதுல பீட்ரூட் தான், ஆனா புல் எழுமின வழியா இப்படி குப்பையா நிற்கும். அங்கால கொஞ்சம் தக்காளி
இங்கே இதில் ஒரு தக்காளி என்ன நிறத்தில் நிற்கிறது, ஒரு வித்தியாசமான நிறத்தில் தக்காளி. என்ன செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா, இப்படி ஆப்பிள் பழத்தை நிறத்திலேயே வச்சு கடிச்சு சாப்பிடணும்னு சொல்லுங்க. அப்படி நான் கழுவாம எல்லாம் கடிச்சு சாப்பிட மாட்டேன். பறித்து கொண்டு போய் வீட்டில் சென்று நல்ல செலவை செய்து விட்டு தான் உண்டு. என்ன இப்போ பாத்தீங்கன்னா பறிச்சுட்டேன், நீ விட்ட உண்டு சாப்பிடுவோம். அதுல போய் அதுலயும் உண்டு பறித்து கொண்டு இங்கே வருங்க. கை கட்டு தொலைவில் இருக்குது, கை கட்டு கை கட்டு. அதே நான் கை கட்டுறத இருக்கிறத படிக்க மாட்டேன், கொஞ்சம் கை கட்டாத படிச்சாதான் நல்லா இருக்கு. பறித்து கையில் வைத்திருக்கும் போது இப்படித்தான் இருக்கு. இவ்வாறு தான் காட்சிகளை. ஓகே, இதை கொண்டை உண்டு விட்டு எப்படி இருந்ததுன்னா மறுபடியும் பதிவு செய்யும் வீடியோவில் காட்டுகிறேன். பாய். காய்த்திருக்குது, ஆக்கள் நிற்கிறபடியா நான் கொஞ்சம் சத்தம் குறைவாக கதைக்கிறேன். அதை கேட்கும் நினைக்கிறேன், ஏனென்றால் அவர்களுக்கு இடையூறாக இருக்கக்கூடாது. இதுல ஒரு வகையான இது படர விட்டது. இது தெரியுமே, அந்த செரி டொமாட்டோ சும்மா அந்த செரி பழம் மாதிரியா இருக்கு. தெரியும், கிட்ட கொண்டு வந்து காட்டுங்க, நல்லா கிட்ட கொண்டு வந்து. இதான் அதில் நடக்கும். அந்த இப்போ சின்ன பேக்கெட் வழி அடைச்சு சாப்பிட்ற சினூப் டொமாட்டோ, ஸ்வீட் டொமாட்டோ வந்து விளையாடுறது. இது உங்களுக்கு தெரிஞ்ச இடம் தான், அடிக்கடி காட்டியிருப்பேனே. இதுதான் நம்மளோட தோட்டம். இதெல்லாம் கோவா காய்க்கிறது. ஆனால் இங்கே கோவா இதில் வார மாதிரியும் கிடக்கு, வராத மாதிரியும் கிடக்கு. இப்படி தான் கோவா வரும்போது மெரிக்கையில் வந்து உள்ளுக்க தான் இப்படி ஒன்று வருது, இப்படி கோவா மாதிரி. இதில் அந்த குருஷத்து சுக்கீனி என்று சொல்கிறது, குருஷத்துன்னு சொல்கிறது. இது அந்த கொங்கமர் மாதிரி உண்டு, ஆனால் ஒரு பெரிய வகை என்ன மாதிரி சொல்லியிருக்கேன். இது அறுவடை எல்லாம் முடிஞ்சு வட்டா கொண்டை என்ன இருக்குங்க, அறுவடை எல்லாம் முடிஞ்சு இதில் ஒன்று இடங்குங்க. இதில் 1-2 இடங்கு, மற்றதெல்லாம் எடுத்து அப்படியே பார்த்தீங்கன்னா இதில் வகையான டொமாட்டோ என்னது தக்காளி வகை இருக்குது, குட்டி வகை. இந்த கிட்ட வாங்க, இது ஒரு குட்டி வகையான. இந்த உள்ளுக்குள்ள காயல் இருக்கு, ஆனால் எல்லாம் பழம் நிற்கிறபடியா தெரியும். இதுக்குள்ள சில காயல் இருக்கு. ஆனால் அந்த மழையால் கொஞ்சம் அடர்த்தியாக ஒன்று இருந்தாங்க. இதில் இருக்கிறது சார், இதுலேயே ஒரு ஒரு கருப்பு கலர் இல்லாட்டி ஒரு நாவ கலரில் வந்து வருது. அதே இஞ்சால வந்து பார்த்தீங்கன்னா வச்ச வெங்காயம் எல்லாம் ஒரு நோய் பிடிச்சி நோய் பெறவல் மாதிரி மேலால கருகி கொண்டிருது. தெரியுது, பார்க்குறப்பெல்லாம் எனக்கு மனசு புண்ணான வச்ச வெங்காயம் எல்லாம் கருகி போச்சு. ஆனால் ஒரு வருமானு தான் நினைக்கிறேன், பார்ப்பேன் என்ன. அதே பக்கத்து வீட்டு அனுப்பி பார்த்தீங்கன்னா பெருசாக வார உடைய போல. அதில் இது பக்கத்து வீட்டு அங்கிள் இது ரெண்டும் செய்கிறாள் ஒரே ஆள் தான். நான் வேற ஒரு வந்து 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 பெருசாக புல் இல்லை பார்க்குது. சில வீட்டில் நிறைய புல் இருக்கு மாதிரி. ஆனால் இப்போ எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் அவர்கள் கண்டித்து கொஞ்சம் சுத்தமாக வச்சுருக்கோம் சொன்னேன். இதுலேயே ஒரு புது பயிர் வச்சுருக்க, என்ன கண்டுபிடிங்க, வாங்க வாங்க வாங்க. இது என்னன்னு கண்டுபிடிங்க ஆகும் கிட்ட. இது லீக்ஸ் தான். இது இப்படித்தான் இருக்கு, சின்ன கண்டானிக்கு. இது கொத்தமல்லியோ கொத்தமல்லி எல்லாம் கொஞ்சம் பிஞ்சில் ஆயணும். இதை இல்லாட்டி ஆளும் புத்திச்சா இல்லை கூடாம இருக்கு. இதுல ஒரு 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 விதண்டாவாத வில்லண்ட என்னன்னு சொல்ற ஒரு வில்லண்ட பூ பழம் மாதிரி ஒன்று நிற்குது. அது எனக்கு சாதுவாக காயங்களை ஏற்படுத்துது. பார்த்து வாங்க, இப்படி காணொலி எடுக்க வரே பார்த்து வாங்க. காணொலி எடுக்க கூடிய கீரை விட்டுட்டான்னு சொல்றேன்.
இது மிளகாய் இப்போ பூக்குது. ஆனால் இப்போ கொஞ்சம் இதாக வருது. நீங்கள் வச்சு பல காலம் அந்த மழை அதுக்கு வளர்றதுக்கான சரியான தப்ப வெப்ப சூழ்நிலை இல்லாதால இப்படி கொஞ்சம் குறும்பி நிற்குது. கொஞ்ச நாளையால் சரியாகணுமென்று எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போ நான் வெதர்மேன் மாதிரி கிடைக்கிறேன். அதாவது காலநிலையை கணிச்சு சொல்பவர் மாதிரி கதைக்கிறது. இருக்கக்கூடும், வரலாம், நடக்கலாம். அப்படியே வாங்க. இது பார்த்து நீங்கள்டா நான் முந்தி ஒருக்கா குளிருக்கு கொண்டு வந்து வைக்கல் வச்சேன். அந்த ஒரு ஒரு அங்கே அகில கிடக்குற அந்த அது மூடி விட்டுனேன். அதான் அந்த அதனால அதுக்கு சும்மா குத்தி விட்ட தாட்டி அந்த மரத்தை பிச்சு கொண்டு வந்து அந்த அதில் இருந்து பிச்சு கொண்டு வந்து எப்படி வளர்ந்து நிற்க பார்த்தீங்களா? பக்கன்னு வளர்ந்துட்டு இங்கே இதுக்குள்ள நான் ஸ்பெஷல் ஆகிட்டு ஒன்று காட்டுறேன். இது யாருங்க தெரியுதோ? பூசணிக்காய் அது சிலது உள்ளுக்கு அழுகி போச்சு. மிரிச்சு கொண்டு போகிறோம். பனைக்காங்க மரங்களும் உயிர் தான். அதில் மிரிக்காங்க சப்பாத்தோடையே வரக்கூடாது. சாதாரணமாக நோமலாண்டு சொல்ல வந்த அப்புறம் சாதாரணமாக சொல்லுங்க. வாங்க. இதுல ஒரு பூசணிக்காய் இந்த வெள்ளையா கிடையாது. அந்த பழு பெருசா வளர இல்லை. ஒரு மாதிரி வந்து சரி அம்புட்டு தான் சும்மா ஒருக்கா வந்து பார்ப்போம் பார்த்துட்டு போகணும். இதுல என்ன இது நானே பைத்தங்கொடி போல பைத்தங்கொடி நினைக்கணும். என் மடிய ஞாபகத்துக்கான இதுல இதுல பாத்தீங்கன்னா பாக்கெட் கொடி ஒன்று நிற்க. அது இஞ்சத்திய காலநிலைக்கு பெருசா வேற வச்சு இப்போ 3 மாசத்துக்கிட்ட வருது. இப்போ சாதுவா துளிர் விடுது. ஏனண்டா இப்போ அது இந்த காலநிலை இந்த டெம்பரேச்சர் அதாவது அந்த குளிர் அளவு சூடு அளவு அந்த அது இந்த அளவு கூடிட்டுது. இப்போ கூடிக்கொண்டு வருது. ரொம்ப உணர்ற மாதிரி. அதனால இப்போதான் வளருது. ஏன்னா இப்போ எங்கட நாட்டில் வளரக்கூடிய எங்கட நாட்டு காலநிலை மாதிரி இருக்கிறபடியா இந்த பயிர்கள் வேணும். இங்கே வைக்கிறேன்டா இஞ்சத்தி வளரக்கூடியதை வச்சா தான் பயனடையலாம். அல்லாட்டி சும்மா ஆசைங்க வச்சுட்டு பிடிங்க அடிக்க வேண்டியது. அதே அந்த வீடு வேறுங்க எவ்வளோ வளர்ந்துட்டு அது முந்தி எப்படி வட்ட வழியில் வந்து இப்போ வளர்ந்து வந்துச்சு. ஓகே, அவ்வளோதான். இனி நாங்கள் படிக்கிற போகிறோம். பார்த்தமைக்கு நன்றி, வணக்கம். இன்னொரு காணொளி சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுவது யாரு? நான் தான்.